வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான நீங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டு கேட்ட இந்த பரோட்டா. இந்த பரோட்டா எப்படி பண்ணுறது? ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் 1ல் மாவு பிசைஞ்சு எப்படி இருக்கும், ஸ்டேஜ் 2ல் எப்படி இருக்கும், ஸ்டேஜ் 3ல் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட ஷெஃப் தீனாஸ் கிச்சன் வந்து இன்றைக்கி வந்து 1,00,000 பேர் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தரணும்னு ஆசைப்பட்றேன். அந்த கிஃப்ட் எப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா, குக் பேட் சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த குக் பேட் வந்து நீங்கள் வீட்டில் இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட, சாப்பாடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஃபோட்டோஸும் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அது கரெக்டான பிளாட்ஃபார்ம் தான் இந்த குக் பேட். அதாவது நான் யூடியூப் சேனலில் என்னோடய ரெசிபி நான் எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் எப்படி எனக்கு அப்ரிஷியேட் பண்ணிடலாம், அதே மாதிரி உங்களோட திறமையும் நீங்கள் வெளியேப்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு கரெக்டாக குக் பேடில் போய்ட்டு நீங்கள் பண்ணுற ப்ரிப்பரேஷனை ரெசிபியை ஃபோட்டோ எடுத்து, அதாவது நீங்கள் பண்ண ப்ரிப்பரேஷனை ஃபோட்டோ எடுத்த பிறகு அதுக்கு தேவையான ரெசிபி மெத்தட், இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது குக் பேடில் போய்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட திறமை உங்களுக்கு தெரிய வரும். முக்கியமாக இன்னொரு விஷயம், அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரிப்பரேஷன் நேம், அதாவது சாம்பார் சாதம், இட்லி, தோசை அப்படி கொடுக்குறீங்களா, அது கீழே மறக்காமல் #Chef Deenaன்னு சொல்லி மறக்காமல் போட மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய எத்தனை ரெசிபி நீங்கள் போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துலாம் வாங்க. இப்போது இந்த பரோட்டாக்கு தேவையான பொருட்கள்: மைதா 2 கப்பு, பால் 50 ml, சர்க்கரை 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ ஒரு கப்பில் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க இந்த மைதாவை ஆட் பண்ணுறோம். மைதா போட்ட பிறகு சர்க்கரை ஆட் பண்ணுறோம். சர்க்கரை எதுக்காக அந்த மேலே கோல்டன் ப்ரௌன் கலர் வரதுக்காகவும் அந்த லைட்டாக அந்த இனிப்போட தன்மை தெரியும் நீங்கள் சாப்பிடும்போது, அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ உப்பு, பால், தண்ணி, இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருக்கோம். லைட்டாக நல்லா பிசைங்க. தண்ணி வந்து நீங்கள் மாவு நல்லா சாஃப்டாக தேவையான அளவுக்கு பிசைகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 50 ml பால் ஆட் பண்ணியிருக்கோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 75 ml நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாவு இப்போ பிசைஞ்சாச்சு. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ். இது நீங்கள் மாவு பிசைஞ்ச உடனே இந்த மாதிரி தான் பொரியாக உங்களுக்கு வரும். ஏன் கேட்டிங்கன்னா, மாவு வந்து நல்லா ஊற தான் நல்லா சாஃப்டாக மாலிஷ் ஆகும். ஸோ அதனால் இப்போ மாவு ஊரில், ஸோ அதனால் இந்த மாதிரி வரும். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக அழுத்தமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம வீட்டில் இருக்க மார்பிள் இருக்குது, கிச்சன் மேடை, அந்த கிச்சன் மேடில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு நீங்கள் இது மாதிரி உங்கள் விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வந்து கை வச்சு நல்லா அழுத்தி நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து மாவு இப்படி அழுத்தி பண்ண நல்லா மாலிஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 வாட்டி நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா அப்படி நல்லா காட்டும் போது உங்களுக்கு நல்லா மாலிஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இது வந்து ஸ்டேஜ் 2. ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு காமிக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சிருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக வந்து மாவு வீச முடியும். வீசினா தான் உங்களுக்கு அந்த லேயராக வந்து கரெக்டாக உங்களுக்கு பரோட்டா வரும். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்ட பிறகு மாவு வந்து பிசைஞ்ச மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் போடுறோம். ஒரு ஈர துணி, காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டலாம். க்ளோஸ் பண்ணி முடிச்சது கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரெசிபி ஷேரிங் பிளாட்ஃபார்ம் அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் 6 லாங்குவேஜில் இருக்குது. இப்போ இந்த குக் பேட் எப்படி லாகின் பண்ணுறது பார்க்க போகிறோம். இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்த உடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுதில்ல, இந்த பேஜில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது சொல்லி ஏரோ மார்க் கொடுத்துருக்கோம், அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இப்போ இந்த பேஜ் எப்படி லாகின் பண்ணுறது இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த ஃபேஸ்புக் எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னா, ஃபேஸ்புக் ஐடி இருக்கும், அப்புறம் கூகுள் ஐடி இருக்கும். இது மூலிமா நம்ம லாகின் பண்ணி அடுத்த குக் பேட் பேஜ் உள்ளே போயிடலாம். குக் பேட் பேஜ் உள்ளே ஓப்பன் ஆன உடனே செய்முறை உருவாக்கும் சொல்லி மேலே இங்கே ஏரோ மார்க் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் பண்ண எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ஆனாலும் அது ஃபோட்டோ எடுத்து அழகாக இங்கே ஃபஸ்ட்டு ஏரோ மார்க்கில் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த டிஷ்ஷோட பேர், அதுக்கப்புறம் அதோட ஸ்டோரி, அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் செய்முறை, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கொடுத்த பிறகு மறக்காமல் அந்த ப்ரிப்பரேஷன் பேர் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதாவது சாம்பார், இட்லி, தோசைன்னு, அதுக்கு கீழே #Chef Deena மறக்காமல் நீங்கள் போடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடியான உடனே பார்த்துங்க, மேலே அந்த லேயர் ஆயில் எல்லாம் மேலே போயிடும் நம்ம துணி எடுக்கும்போது. இப்போ மாவு லைட்டாக பிசையும் போது மாவு வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு மாலிஷ் பண்ணியிருக்கோம். மாவு நீங்கள் லைட்டாக அப்படி பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நீங்கள் வீட்டில் பிசையும் போது கரெக்டாக நீங்கள் பிசைஞ்சிருக்கணும். எந்தளவுக்கு மாலிஷ் பண்ணுறீங்களோ, எந்தளவுக்கு ஊற போடுறீங்களோ, ஊற விடுறீங்களோ, அந்தளவுக்கு மாவு வந்து நம்ம சொல்கிற மாதிரி கேட்கும்.
நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக வந்து எந்த அளவுக்கு மாலிஷ் பண்ணுறீங்களோ கரெக்டாக மாவு சேர்க்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து மாவு நல்லா மாலிஷ் பண்ணணும், திருப்பி நல்லா ஊற வேணும். அப்போ தான் நம்ம சொல்கிற மாதிரி மாவு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வீச முடியும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ஸ்டேஜ் 3. நீங்கள் மாவு லைட்டாக திருப்பி வந்து ஸ்டேஜ் 3 திருப்பி ஊற விட்ட பிறகு துணியெலாம் எடுத்த பிறகு இது மாதிரி நல்லா மாலிஷ் பண்ணிட்டு திருப்பி ஒரு சின்ன கத்தி எடுத்து கட் பண்ணுங்க. கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய விரலும் இந்த சின்ன விரலும் நடுவில் வச்சு கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈவன் சைஸாக வந்துடும். இப்போ எல்லாமே சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பிடிச்ச பிறகு திருப்பி ஆயில் அப்ளை பண்ணணும். எப்போவுமே மாவு வந்து நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ட்ரையாக ஆகக்கூடாது, அதுக்காக தான் ஆயில் அடிக்கடிக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பசஞ்சு வச்சுருக்க மாவு வந்து நம்ம உருண்டை பிடிச்சிருக்கோம்ல, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மாவை நம்மளோட விரல் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த 4 விரல் வச்சு நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பர்டிகுலராக வந்து அந்த கார்னரில் திக்காக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வீசும் போது உங்களுக்கு ஈஸியாக நல்லா வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மாவு எப்படி நம்ம கையில் எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். உங்களை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பெரிய விரலை வந்து மேல் பகுதியாக இருக்கணும், மீதி 4 விரல் வந்து கீழே பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 4 சிறு விரல் வந்து மேலே இருக்கணும், அப்புறம் பெரிய விரல் கீழே போகணும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், மாவு பிடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக ஸ்லோவாக நீங்கள் ரோல் பண்ணணும். ரோல் பண்ணும் போது இந்த மாதிரி லேயராக வரும். இப்போ நீங்கள் உடனே வீட்டில் பண்ணால் வராது. நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 8 வாட்டியே ட்ரை பண்ணுங்கள். 8லேருந்து ஒரு 10 வாட்டி ட்ரை பண்ணால் தான் இந்த மாதிரி நல்லா வரும். தெரியுங்களா? மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு தின்னாகுது பார்த்தீங்களா? அது உள்ள லேயர் வந்து எதுக்காக வந்து கொஞ்சம் டார்க்காக பிளாக் கலர் இருக்க மாதிரி தெரியும் பாருங்கள். அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு தின்னாக லேயரை வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் கொஞ்சம் லைட்டாக திக்காகுதுன்னா திருப்பி வந்து உங்கள் விரலை வச்சு நீங்கள் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மாவு வீசும் போது தின்னாக வருதோ அந்தளவுக்கு லேயர் நல்லா சூப்பராக வரும். அதே டைமில் சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாக வேகும். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆயில் எடுத்த பிறகு இப்போ நம்ம ரோல் பண்ண போகிறோம். அப்படியே கையில் எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு அப்படியே நீங்கள் 1 by 1 லேயர் ரோல் பண்ணிவிட்டு அந்த கடைசி பகுதியை வந்து கீழே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். இப்போ மாவு வந்து நம்ம வந்து வீசி நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரோல் பண்ணதை வந்து ஃபஸ்ட் நம்ம விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஈவனாக வரும் உங்களுக்கு. வந்த பிறகு உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். கார்னரில் மட்டும்தான், நடுப்பகுதி வேண்டாம். நடுப்பகுதி ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து தின்னாயிடும். ஸோ அதனால் கார்னர் பகுதி வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம உள்ளங்கையில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு ஈவனாக ஆகிடும். இப்போ கல் நல்லா சூடாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஆயில் ரெடியான கல்லில் இப்போ நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டிருக்கேன். கல் நல்லா சூடாக வச்சு போட்டால் தான் உங்களுக்கு வந்து, அதாவது ஒரு 80% அளவுக்கு 80 to 90% அளவுக்கு சூடாக இருந்தால் தான் நீங்கள் கல்லை திருப்பி போடும்போது உங்களுக்கு வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாகும். பரோட்டாலையும் வந்து நீங்கள் வந்து கல் ஃப்ளேம் கம்மியாக இருந்ததுன்னா, ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த லேயர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். எப்போயுமே பரோட்டா நீங்கள் எடுக்கும்போது பூ மாதிரி சாஃப்டாக வரணும். அதனால தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இந்த சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 பகுதி நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். பாருங்கள், பார்க்கும்போது சாப்பிடும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீட்டில் நீங்கள் பண்ணும்போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வாட்டியோ இல்லை 8 வாட்டியோ நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு தெளிவாக அந்த லேயரில் நல்லா வரும், வீசுறதும் நல்லா வரும். இப்போ பரோட்டா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த லேயராக உங்களுக்கு வருது பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபோர்க் எடுத்து காமிக்கிறவங்களுக்கு அப்போ தெரியும். ஸோ இந்த மாதிரி லேயராக வந்தால் அந்த சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை இப்போ நல்லா சூடாக இருக்கும்போது இப்படி லைட்டாக நீங்கள் 2 கையை வச்சு நீங்கள் க்ரஷ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த லேயர் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு அருமையான இந்த பரோட்டா எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாம் ஈஸி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் குப்பையில் நீங்கள் பண்ணுற ப்ரிப்பரேஷனை உங்களோட திறமையை நீங்கள் வெளியே காட்டுறதுக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி நாளைக்கு ஒரு சுவையான சூப்பரான டிஷ்ஷஸ் வந்துக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் தீனா. See you, bye, take care.